யா ப்ரோ. பண்ணிடலாம் ப்ரோ. Yeah, bro. நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். Hi, bro. Good evening, bro. நல்லா இருக்காங்க, அவரு வின் பண்ணிடலாம். எஸ் கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு செஷன் வந்திருக்கோம். என்ன செஷன்? செஷனா? யூஸ்வலாக நம்ம சப்போர்ட் கால் செஷன் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இது வந்து லைவ் கேஸ் ஸ்டடி. நிறைய பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த கேஸ் ஸ்டடிலாம் புதுசாக தான் பார்ப்பீங்க. யாரெல்லாம் புதுசானா நியூ என்னன்னு போட்டு விட்டுருங்கப்பா சாட்டில். புதுசாக பார்த்துன்னு இருக்கேன், லைவாக கேஸ் ஸ்டடி இப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறேன்னா. சூப்பர், கிரேட் கைஸ். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் திஸ் ஒன், எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு நாக்கில் ஒரு புண்ணு இருக்குது. அது டிப் ஆஃப் த டங்கு. ஓகேங்களா? சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது, வலிக்குது, பேச முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கேஸ் ஸ்டடியும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி நைட்டோட இது இருக்குது, மாக் கால் செஷனும் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன். ஓகே தானே எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஓகே தானே? சரியாக பேச முடிய மாட்டேங்குதுப்பா, வலிக்குது. ஓகேங்களா? ஸோ டன். ஸோ இன்னைக்கு நாம் இன்னொரு கேஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் லைவாக தான் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேசுறது கிடையாது. ரைட்டுங்களா? எல்லாருமே லைவாக வருவாங்க, லைவாக பார்ப்பாங்க, லைவாக அவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆவாங்க, அவங்களோட ஜெர்னியெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. லைக் அவங்களோட ஜெர்னியெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அவங்க எப்படி இந்த திங்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்றது அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் லைவ் கேஸ் ஸ்டடியாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கோட கேஸ் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்து நான் எவ்ரி ஃப்ரைடே ஐ கோ அண்ட் ப்ரே ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா? டெம்பிளில். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடேல நம்ம இன்னைக்கு தான் நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுறோம், ரைட் ப்ரோ? ஏன்னா சண்டே வேற டேஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சண்டேஸில் அது இந்த ஃப்ரைடேஸில் இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா யூ பிலீவ் இட் ஆர் நாட், எவ்ரி ஃப்ரைடே ஐ கோ டு அ டெம்பிள், ஐ ப்ரே ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா? எப்படியாச்சும் நம்ம பசங்க சீக்கிரம் வந்து தே வாண்ட் டு கெட் அ கிளைண்ட்ஸ் அண்ட் தே வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட் அண்ட் தே வாண்ட் டு அச்சீவ்ன்றது தான் என்னோட கோலாகவே இருக்கும். ஓகேங்களா? அதனால இன்னைக்கும் இன்னும் நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்ரி கேஸ் ஸ்டடி, ஆல்மோஸ்ட் எவ்ரி கேஸ் ஸ்டடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே திருநீர் வச்சிருப்பேன் கேஸ் ஸ்டடீஸில். நோட் பண்ணிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா இந்த திங்ஸ் மறுபடியும் நான் வந்து பண்ணணும். நிறைய பேரை நம்ம பார்ட்டிசிபேட் நிறைய வந்து பண்ணணும். ஸோ அதை நான் ப்ரே பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவேனே. ஓகேங்களா? நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் எவ்ரி கேஸ் ஸ்டடி எடுத்துங்க, சின்னதாக தெரியும். ஓகேங்களா? சில இதெல்லாம் வந்து லைட்டு அது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 99% ஏதாச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா அன்னைக்கு நான் வச்சிருக்க மாட்டேன். பட் 99% வச்சிருப்பேன். இது எல்லாமே நம்ம பசங்க சீக்கிரமா வின் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வின் பண்ண ஒரு பர்சன் தான் விஜய். ஓகேங்களா? நம்ம விஜய் தான் வின் பண்ணியிருக்காரு. 2026 விஜய் தான். ரைட்டுங்களா விஜய் ப்ரோ? விஜய் வின் ஆயிட்டாரு. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட போறாங்க ப்ரோ. பாராட்டு ப்ரோ, பாத்துக்கலாம். ரைட். ஸோ இவரு இப்போ அவரோட நம்பர் அவரே சொல்லிட்டோம் ப்ரோ. ரீசெண்டா ஒரு டீலை நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த கேஷ் ரிசீவ்ட் டு யுவர் பேங்க் ஃப்ரம் தட் கிளைண்ட்? நீங்க அந்த நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுங்க, தென் ஐ வில் ஆஸ்க் யூ क्वेश्चंस ப்ரோ. எக்ஸாக்ட்டா 12,80,000 ப்ரோ. 12,80,000. 12,80,000 nearly I think 86,000 something around. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த திங் கைஸ். ஸோ இவரு ஒரு சாஃப்ட்வேர், அந்த ஜோஹோ இந்த திங்ஸு, வெப்சைட் இதெல்லாம் பண்ணுறாரு, இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இதில் இ வாஸ் மேக்கிங் லைக் அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். எனக்கெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அது இன்னொரு இந்த டீட்டெயில் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷேர் அனதர் திங். இதெல்லாம் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்சனல் பிலீஃப்னு நினச்சிங்களேன். என்கிட்டலாம் யாரெல்லாம் பர்சனலாக ஏதாச்சும் ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சீக்கிரமாகவே வந்து மணி அச்சீவ் பண்ணிடுறாங்க, லைக் 1 lakh per month. அதில் விஜய் ப்ரோ பர்சனலாக எப்படி ப்ரோ ஷேர் பண்ணுறதுன்னா, அவர் ஷேர் பண்ணியிருப்பார், ப்ரோ இந்த மாதம் நான் இவ்வளோ மேக் பண்ணியிருக்கேன். கேட்டு பாருங்களேன் அவர் ப்ரோ இந்த மாதம் நான் இவ்வளோ மேக் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒன்லி கொஷின்ஸ் மட்டும் கேட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொஞ்சம் லேட்டாக தான் அச்சீவ் பண்ணுறாங்க.
ஓகேங்களா? நான் அது ஒண்ணு புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டுமா கேட்கணும். ப்ரோ எப்படி ப்ரோ? அது ப்ரோ இப்படி ப்ரோ? கொஸ்டின்ஸ் கேளுங்க. தப்பே கிடையாது. ஓகேங்களா? நான் பார்த்த டிஃபரன்ஸ் சொல்றேன். யாரெல்லாம் பர்சனலா என்கிட்ட அவங்களோட டீடைல்ஸ் ஷேர் பண்றாங்க. ப்ரோ நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இது சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அதை படி நான் பார்த்தேன்னா யாரெல்லாம் கேஸ் ஸ்டடிஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பர்சனலா நாட் ஓன்லி கேஸ் ஸ்டடிஸ் அது முன்னாடி ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி விஜய் ப்ரோவும் ஒரு இது. எஸ் ப்ரோ, உங்களோட இன்ட்ரோ கொடுத்துருங்க நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே. ஹாய் ப்ரோ, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், ஏதாச்சும் சொதப்பிச்சுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்னது, நம்ம வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இவங்க கிடையாது. ஒரு 4-5 ஆங்கிள் வச்சு கேமரா வச்சு கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி தான் கிடையாது. எல்லாருமே எல்லாமே நாங்க டிஸ்கஸ் கூட பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னு, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து இன்ட்ரோவர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மாத்திடலாம் சரிங்களா? அந்த மாதிரி மாத்திடலாம், அவங்களுக்கு தான் சூட்டபிளா இருப்பாங்க. ராஜேஷ் ப்ரோ எல்லாம் அவரு ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். அவரை மாதிரி இன்ட்ரோவர்ட் இன்னொரு யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் சம பண்ணியான கேஸ் ஸ்டடி. அதெல்லாம் வந்து அவரோட கேஸ் ஸ்டடி பாத்தீங்கன்னா கூட செமையா இருக்கும். அந்த மாதிரி இவரு ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி நினைக்கிறேன். ரைட்டா ப்ரோ? இன்ட்ரோவர்ட்லாம் இல்ல ப்ரோ, ஆனா வீடியோல பேசுறாங்க. ஓகே குட். ஓகே டன் ப்ரோ. ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு 6 years மேல இருக்கேன். பட் ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ சடனா வெளியில வந்துட்டேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும்ட்டு. இவரு ஒரு வீடியோ நிர்மல் ப்ரோ வீடியோ ஒண்ணு வருது. சோ சொல்லலாம்ல, நம்ம ஃப்ளோவா சொல்லலாம், எப்படி வேணா பேசுங்க ப்ரோ, இதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும், ஃபன்னா தான் இருக்கும். ஒரு வீடியோ வருது, கண்டிப்பா சொல்றேன், ஃபேக் தான் அவங்க பேசுறது. 10,000 நான் தந்துடுறேன், 10,000 நீ தா, நீ 1,00,000 ஏர்ன் பண்ணலன்னா நான் உனக்கு 10,000 ரிட்டர்ன் தந்துறேன். நம்புற மாதிரி இருக்கா? சீரியஸா இதுதான் ப்ரோ. நான் அந்த வீடியோ பார்த்தா என் மைண்ட் செட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருந்துச்சு. பட் நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன்னா, நிறைய பேர் நான் எதையுமே ஃபேக்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. சோ அந்த மாதிரி இவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்மள இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க, சோ நம்மள புல் பண்றாங்க. அந்த மாதிரி தான் நினைச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 10K மோஸ்டா அதுல இருக்கிறது எல்லாம் நான் மோஸ்டா தெரிஞ்ச இதுனா லைக் போய் படிச்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணாரு. நான் சொல்றதை செய்யுங்க, நான் 100 days சேலஞ்ச் கொடுக்குறேன், நான் சொல்றது ரெகுலரா பண்ணுங்க, உங்களுக்கு மந்த்லி 1 lakh நீங்க எடுக்கலன்னா என்ன கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்டா இருக்குது. சோ நம்ம அதான் சொல்றேன்ல, ஒரு ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம வாங்கிக்கலாம், எப்படியோ சொன்னா நம்ம ப்ராப்ளம் பண்ணி பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாமே ப்ரோ டோட்டலா வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. நம்ம ரெகுலரா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம நிறைய கோர்சஸ் அவங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க. சோ அந்த விஷயம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ நான் ஒர்க் பண்ணதே ஒரு சாஸ் கம்பெனில எப்படி காம்படிட்டர் இது பாத்துட்டு இருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் அதுல ஒரு கான்பிடென்ட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாங்க, 1 lakh உங்களை ஏர்ன் பண்ண வைக்க முடியும்ட்டு சொல்றாரு. பட் வந்தோம்னா அதுல ஜஸ்ட் கொஞ்சம் டிராவல் ஆகும் போது அந்த வீடியோஸ் பார்க்கும் போதும் சரி, உள்ள நம்ம ஒரு இன்டராக்ட் பண்ணும் போதும் சரி, லைக் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஒரு கான்பிடென்ட்டும் வந்துடும், அதுக்கான ஸ்டெப்பும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். சிம்பிள் ப்ரோ, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றதுதான், நீங்க உங்ககிட்ட ஒரு இது இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, சக்சஸ் ப்ராசஸ், ப்ரூவன் ப்ராசஸ் இருக்கு. அத 100% நீங்க உள்ள உங்ககிட்ட வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா 100% சக்சஸ் ரேட் இருக்குன்றது உங்களுக்கு நாங்கன்னு இல்ல, எங்களுக்கு முன்னாடி பேட்ச் உங்க கூட டிராவல் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஷோரா அதை நீங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா 100% சக்சஸ் ரேட் இருக்குன்றது. அண்ட் தென் அப்படியே போச்சு ப்ரோ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணோம். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பாத்துட்டு இருந்தோம். சரி ஜோகோ பார்ட்னர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு 8+ years ஜோகோலயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ப்ராடக்ட்ஸே அதுக்குன்னு லாங்குவேஜ் இருக்கு, அப்படியே ட்ரை பண்ணி பாத்துட்டு இருந்தேன். ஸோ நான் நினைச்ச இது மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே வேற பெர்ஸ்பெக்டிவ். அதுவுமே இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறுறது, ஆஸ்பெக்ட் மாறுறது, அதெல்லாம் நீங்க வேற விதத்துல வேற இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடினாலும் சரி, சம்டைம்ஸ் லைவ் வரும் போதும் சரி சொல்லுவீங்க ப்ரோ. இந்த சைடு இவர் டீச்சிங்ல நமக்கு நம்பவே மாட்டோம் ப்ரோ, இவ்வளவு ஒரு சரி சொல்லுவீங்க ப்ரோ. இந்த சைடு இவர் டீச்சிங்ல நமக்கு
நம்பவே மாட்டோம் ப்ரோ. இவ்வளவு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் எல்லாமே ப்ரோ, எல்லாமே வேற 3 டே சேலஞ்ச் இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டியா பில்ட் பண்ணுவோம். சொல்றேன். அவரு சும்மா மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண சும்மா உதார விடுறேன் அப்படின்னா நான் நினைப்பேன். தலைவர் எப்ப மெசேஜ் போட்டாலும் அட்லீஸ்ட் அன்னைக்கு பண்ணலனாலும் சரி ரிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வேணுமோ, நமக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ண. நான் அதே யோசிப்பேன், ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு பேரை எப்படி ஹேண்டில் பண்றாரு. ஏதாச்சும் சேட் பண்ண, ஆனா அவர் தான் பர்சனலா மெசேஜ் வாய்ஸ் அனுப்புவார். எனக்கு வாய்ஸ் இந்த மாதிரி ப்ரோ, இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோன்ட்டு அனுப்புவார். மேபி எனக்குன்னு இல்ல, நம்ம எல்லாருக்குமே இங்க இருக்க பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்குமே அதுதான். சோ ஒரு சைடு இந்த சைடு இப்படி இவரு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஓரளவுக்குன்ற மாதிரி இவரும் நல்லா சப்போர்ட் பண்றாரு. நீங்க நான் அந்த வேர்டு சொன்னேன், அதான் ப்ரோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. மேனிஃபெஸ்டேஷன் ப்ரோ, ஓகேவா? அந்த வேர்டு வந்துட்டு என்னன்னா, லைக் எனக்கு நான் இப்ப ரீசெண்டா என்னன்னா ஒரு வீடியோஸ்ல இன்ஸ்டால பாக்குறேன்னா, இப்படி ஒருத்தர் வராரு சிஎம்னு ஒருத்தர் வராரு. ஒரு 2 இயர்ஸா நான் வந்து ஆக போறேன் சிஎம் ஆக போறேன் ஆயிருவேன்னு சொல்லிட்டு அவரையும் நம்புறது இல்லாம அங்க அவரை பார்க்க வர எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. கண்டிப்பா இவங்க ஆயிடுவாங்க, கூட்டம் ஒரு லட்சக்கணக்கான பேர்லாம் ஓட்டா மாறிடுமான்னு சொல்லிட்டு, ஓட்டா மாறும்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாரு. சோ நம்ப வச்சு அதை நம்புறாங்கன்ற சென்ஸ் அதை பிராக்டிகலா எப்படி நம்ம பண்றதுன்றதையும் பண்ண வைக்கிறாங்க. அந்த கூட்டத்தையும் ஓட்டா போட வைக்கிறாங்க. அந்த வேர்டு வந்துட்டு நான் அதுல ட்ரஸ்ட் பண்ண, எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எனக்கு கிளாஸ் ஆக எப்படின்னா, நான் அதுல அவ்வளவு கடவுள் அந்த மாதிரிலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நம்புறவன். லைக் இந்த மாதிரி பாசிட்டிவா ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நமக்குன்னு ஒண்ணு யோசிக்கிறாங்கன்ற சென்ஸ்ல கண்டிப்பா அது நடக்கும். சரி, நம்ம அம்மா வந்து நமக்காக ஒண்ணு நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். நம்ம இன்னொருத்தர் நல்லா, அந்த தாட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. நீங்க வரீங்க, ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, அந்த கோர்ஸ்ல இருந்து நீங்க கண்டிப்பா 1 லட்சம் எடுப்பீங்க. மினிமமா 1 லேக்ன்றது மந்த்லின்றது ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. பண்றதும் இல்லாம அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத கைய பிடிச்சி கூட்டு போற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சம்டைம்ஸ் சில பேர் பண்ற தப்பு, சில பேர் பண்றதுனால கோவமும் உங்களுக்கு வர்றது நியாயமான கோவம், 100% நியாயமான கோவம். நானும் பாப்பேன்னா இவங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க, இந்த இடத்துல வந்து இவங்க இப்படி பண்றாங்களே, இது பண்றாங்களே, நாமளும் குரூப்ல எல்லாம் பார்ப்போம், பேசுவோம், இதெல்லாம் பார்க்கும்போது சோ இப்படி எல்லாம் பண்ணும் போதுதான் இந்த ஒரு எனக்கு எப்படியாச்சும் ஏர்ன் பண்ணணும், ஜோகோ எடுத்துட்டோம். ஒரு ஜோகோ வந்துட்டு காம்பீட் பண்ண வேணாம், காம்பீட் வந்து பெரிய காம்படிஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் எடுக்க வேணாம், ஜோகோ பண்ண. ஜோகோவும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காம்படிட்டர்ஸ் தான், பெரிய பிளேயர்ஸ் தான். ஊடு, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், அப்ஸ்பாட், அவங்களுக்குள்ள அவன் காம்படிட் கோடி கணக்குல போட்டு பண்ணிப்பான். எனக்கு இப்ப நான் யாரை டார்கெட் பண்றேன், அவன் வாங்கினவனை தான் டார்கெட் பண்றேன். அவனை வாங்கின பார்த்தா பார்ட்னர்ஸ் பார்த்தா சென்னையில எக்கச்சக்கமா இருக்கானுங்க, சென்னைன்ற இந்தியாவில எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்குமே காம்படிட் அதிகமா இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போகும்போதுதான் இந்த ரீசெண்டா ஒரு 6 months பேக் தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் கஸ்டமைசேஷனுக்கும் டைரக்ட் பார்ட்னர்ஷிப்ல அவங்க தரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சம்திங் அந்த சர்டிஃபைடு ஒருத்தவங்க இருக்கணும், ஒரு 2-3 பேர் டீம் இருக்கணும், அப்பெல்லாம் சம்திங் ஆஃபீஸ் இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சம்திங் எப்படியோ பண்ணி வாங்கியாச்சு. வாங்கியும் நாங்களும் ஒரு கிளைண்ட்டை ஃபாலோ பண்றோம் ரெகுலரா. சின்ன கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரோம், கஸ்டமைசேஷன் வர்றத எல்லாத்தையும் குப்பை மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நடுவுல ஒரு இன்டர்நேஷனல் சேலஞ்சுட்டு ஒண்ணு வந்து கொடுத்தீங்க ப்ரோ. நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ சொல்றேன். நாங்க இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணி கொடுத்து அதுல இருந்தா காசு வாங்குறோம். பட் நாங்க என்னதான் நல்லா பண்ணாலுமே ஆப்போசிட்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகுறதுன்றது எல்லாமே 100% வராது. பட் உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு லக்கி, என் லக்கு என்னன்னா, நீங்க பண்ற வேலை உங்களுக்கும் நல்லா இது வரும், பட் ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எங்களை மாதிரி நான் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் தான். எங்களை மாதிரி எனக்கு பின்னாடி ஒரு 500 பேருக்கு மேல இருக்காங்க. சோ அந்த மாதிரி சொல்றேன் ப்ரோ. லைக் அந்த மாதிரி இருக்கும்போதுதான் லைக் இந்த இது எடுத்தேன், இது பண்ணியாச்சு, ஜோகோவை இது பண்ணியாச்சு. ஸோ அதுல இருந்தும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் வேணாம், அதுல ஃபில்டர் பண்ணி பார்ட்னர் ஆகலாம், அதையும் ஃபில்டர் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் கஸ்டமைசேஷன் எதுவாகலாம் ஃபாலோ பண்றோம், எதுவும் செட் ஆகல பண்ணி தரோம், எல்லாத்தையும் எடுத்து பண்றோம். வெப்சைட் 5000 ரூபாய்க்கு வெப்சைட் வந்தாலும் பண்ணி தரோம், எஸ்சி ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வந்தாலும் பண்ணி தரோம், இம்ப்ளிமெண்டேஷன் வந்தாலும். சரி, அந்த இன்டர்நேஷனல் இதுன்ட்டு ஒண்ணு இது பண்ணி சரி நம்ம எப்படியாச்சும் இதுல வந்துட்டு போனோம்னா நம்ம இன்டர்நேஷனல் கிளைண்ட்டை பிடிச்சி, இங்க தரவங்க தான் கஞ்சமா இருக்கானுங்க, காசு தர மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா பெரிய கிளைண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ரைட், நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க அதை லான்ச் பண்ணும்போது ஒரு 2 month இருக்கும்னு நினைக்கிறேன். லான்ச் பண்ண வித்தின் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நான் ஒரு சேலஞ்ச் போட்டிருக்கேன், பே சம்திங் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தீங்க. அந்த அமௌண்ட் சொன்ன நெக்ஸ்ட் செகண்ட் போட்டு நான் குரூப்ல ஷேர் பண்ணேன். என்ன மாதிரி நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல பேர் பண்ணாங்க. நீங்க திரும்பியும் கேட்கலாம், ஒரு அமௌண்ட் நீங்க சொல்றீங்க, ஒரு ரெக்கார்டட் வீடியோ வாங்குறீங்க, அது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தா இது வாங்குறத விட பல மடங்கு ஒர்த்து ப்ரோ. நம்ம ஒரு விஷயம் வாங்குறோம் இங்கன்னா, நான் ஒன்னும் இவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, இங்க சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணல, இவர் சொல்லி கொடுத்த என்ன கூட்டு வரல. நான் எனக்கு பர்சனலா தோணுது சொல்றேன் ப்ரோ. ஒருத்தவங்கனால நம்ம ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, அது தப்பு இல்ல. ஏதோ ஒரு விதத்துல ஒண்ணு நடந்திருக்கு எனக்கு அப்படின்ற போது நான் பெருசா பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அந்த கிளைண்ட் எடுத்தனான்னு கேட்டா, இந்த இம்ப்ளிமெண்டேஷனையும் தாண்டி ஒரு ஆஸ்பெக்ட் நான் அடுத்து நான் ஒரு தடவை ஃபுல்லா இவர் வேற ஒரு 50 நாள் சேலஞ்சுன்னு சொல்லிட்டாரு. நீ பண்ணலன்னா ஒரு வாரத்துல குரூப் விட்டு தூக்கிடுவேன் ரூல்ஸ் எல்லாம் போட்டாரு. சரி எப்படியாச்சும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கடகடன்னு கோர்ஸ் முடிச்சுட்டு அது ஒண்ணுமே புரியல, தூக்கமா வருது, போயிட்டு வந்துட்டு இது பண்ற, ஒண்ணுமே நடக்கவும் இல்லை. எப்படியோ ஒரு வாரத்தை ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன், திரும்பி வந்துட்டு சரி ஓகே எல்லாருமே குரூப்ல ஷேர் பண்றாங்க, 5000 10,000 டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த விஷயம் ஒண்ணு ஒர்க் ஆகுது, அந்த விஷயத்த நாம அதை ப்ராப்பரா பண்ணல. அகைன் பொறுமையா பார்த்தேன் உங்ககிட்ட கூட ஃபர்ஸ்ட் சொன்னேன் ப்ரோ, ஸ்டார்டிங் பார்க்கும்போது ரொம்ப ராவா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ. ஆனா அது நான் கொஞ்சம் பொறுமையா அதை கிளியரா பார்க்கும் போதுதான் அதுல எனக்கு அது நிறைய ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ. வே ஆஃப் திங்கிங்கே மாறிச்சு ப்ரோ. சேம் கிளைண்ட் ஃபாலோ பண்ண 6 months முன்னாடில இருந்து ஃபாலோ பண்றோம், சேமா நாங்க அதே கிளைண்ட் தான் ஃபாலோ பண்றோம். சில சம் கான்செப்ட்லாம் சொன்னீங்க ப்ரோ, ஆட்டோ கான்செப்ட், பையர் கான்செப்ட், எதோ சொல்றீங்க, எங்க இருந்துதான் படிக்கிறீங்க அந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் அதை எனக்கேத்த மாதிரி பாத்துக்கிட்டேன். அது என்னோட கிளைண்ட் அப்படிதான் பாத்துக்கணுமே. அதனாலதான் சொல்லிருப்பேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் இல்ல, இதுல கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு நீங்க மாத்தினாதான் அதுதான் கரெக்ட், அதை எப்படி மாத்திக்கணும்னு நான் சொல்லி தருவேன்ட்டு. என்னன்னா எனக்கு அவன் பண்றதெல்லாம் ஏதோ உங்ககிட்ட சொல்லி கொடுத்து பண்ற மாதிரியே அவன் பண்றதெல்லாம் நீங்க அங்க சொல்றீங்க. அந்த இடத்துல அவன் என்கிட்ட என்னெல்லாம் ரியாக்ட் பண்றான், என்னன்னா ரிப்ளை பண்றான்றது வேற இடத்துல நீங்க சொல்றீங்க. சோ அத இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். எப்படி சொல்றது, இந்த நீச்சல் கையை பிடிச்சு கொண்டு வர தள்ளி நீச்சல் அடிக்க கத்து தந்துட்டா நீனே நீச்சல் அடிச்சுக்கொன்ற மாதிரி சொல்லிடுறீங்க நீங்க இந்த மாதிரி கான்செப்ட். சோ திங்கிங் மாத்தினேன் ப்ரோ, வே ஆஃப் அப்ரோச்ச மாத்தினேன். ஒரே கிளைண்ட் தான், அதே கிளைண்ட்டை கன்வெர்ட் பண்ணோம், ஒர்க்கை திரும்பி கொடுத்தோம், ஃபாலோ பண்ணோம், மைண்ட் செட்டை மாத்தினேன், வே ஆஃப் அப்ரோச் மாறி கடைசியா அத. இப்போ நாங்க அவர் மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி திங்கிங்ன்றது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்மளோட கான்செப்டே அதுதான். ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு பிகம் அ பெட்டர் இல்லைனா பெஸ்ட் திங்கர், ஓகேங்களா? ஸோ திங்கரா மாறிட்டு இருக்குதான் அப்புறமா நம்ம மார்க்கெட்டரா மாறணுமோ, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டரா மாறுறதோ, இல்லை உங்களோட பிசினஸ் நீங்க எந்த ஒரு ஸ்கில்னா வச்சுங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். ஒரு மெசேஜ் நீங்க கிராஃப்ட் பண்றீங்கன்னா அந்த மெசேஜ் அருண் ப்ரோ காமிச்சிருக்காரு, நிர்மல் ப்ரோ காமிச்சிருக்காரு, அதுவே போய் காப்பி பேஸ்ட் பண்ற நிறைய பேர் பண்றீங்க. நான் நிறைய பேர் ஆஸ் அ பிரதர் நான் கூட திட்டுவேன், ஓகேங்களா? ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பண்றீங்க, சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணா நம்ம வரமா ப்ரோ? யாரா திட்டு வாங்கணும் பீப்புள் யாரா இருந்தீங்கன்னா மீன் போட்டுருங்க, லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா மீன் போட்டுருங்க. நானே ஒரு தடவை தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. நீங்க வேற ஏதோ ஒண்ணு லைவ்ல போட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ ஒருத்தவங்க இத நம்ம ஏதாச்சும் பண்ணது ஏதாச்சும் இதுவாயிடுச்சா ஹிட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, உங்ககிட்ட அதே மாதிரி இதுல சொல்றீங்க. அந்த என்ன மேட்டர்ன்னு சொல்லும் போது சம்பந்தமே தான் குரூப்ல திட்டு வாங்கி சம்பந்தமே தான் மாட்டி ப்ரோ எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அவனுங்க சொல்றேன். அந்த மாதிரி கண்டிப்பா இந்த திங்கிங்ன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாருமே அது நோட் பண்ணீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கில் யூ ஹேவ் டு மாஸ்டர். திங்க் பண்ணணும். அது பேசிக் எல்லாமே எல்லா இதுலயும் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்ன்றது இருக்கும், கான்செப்ட்ஸ். அது எல்லாமே லேர்ன் பண்ணணும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்றோம், ஓகேங்களா? ஸோ அதை லேர்ன் பண்ணி அவரு எல்லா சைடு திங்க் பண்ணி, ஓகே இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஓகே இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி ரிப்ளை பண்ணலாம், அவங்ககிட்ட இப்படி பேசலாம், அப்டேட் பண்ணுவாரு ப்ரோ. இந்த மாதிரி இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு ப்ரோன்னு கேட்பாரு, சொல்லுவாரு. எஸ் விஜய் ப்ரோ, இப்போ அந்த 100 days சேலஞ்சில் நான் கேட்குறேன், இப்போ நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச், அதை பத்தி நீங்க மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுவீங்களா? லைக் இன் மீன்ஸ் லைக் அதர் வாட் யூ சே அபவுட் இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் ப்ரோ?
இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்சுனா இப்ப ரீசெண்டா நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். நீ ஒரு அமௌண்ட் கொடுத்து நீ மறுபடியும் அந்த ஒரு கோர்ஸை நீ வாங்குறியாடா, அதான் நீ ஓரளவுக்கு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நீ ஏன் வந்து வாங்குற அப்படின்ற மாதிரி சொன்னா, எனக்கு கிராஃப் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் ஏறிக்கிட்டு தான் போகுது. சோ எனக்கு இப்ப அந்த ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அதான் நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பேன், ஹையர் பண்ணணும்ன்ற பிளான்ல இருக்கும். அதுவும் நீங்க ஹையர் பண்றது இங்க சொல்லுங்க, பீப்புள் வில் ரீச் அவுட் டு யூ ப்ரோ. ஏன்னா வந்து நான் இந்த ஜோவுக்கு வந்து இன்டர்ன்ஸ் அவர் வந்து ஒரு ஹையர் பண்றாரு, யாருன்னா ஒர்க் பண்ணணும்னா அவர் கூட மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுதான் ப்ரோ இப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு ஒரு கோர்ஸ் நான் வாங்குறேன். அந்த கோர்ஸை பத்தி நம்ம இது பண்ணணும். நீங்க இங்க வந்து நான் திரும்பியும் சொல்றேன், மார்க்கெட் பண்ண அது ஒரு வேலிடான இப்ப ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஜிம் பவுடர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜிம் பவுடரு கண்டிப்பா இந்த சப்ளிமெண்ட் இருக்கு, 200% அதை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, R&D பண்ணிட்டாங்க, ஒர்க் ஆகுதான்னு பாத்துட்டாங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துட்டாங்க, ஒர்க் ஆகுது. அந்த ஜிம் பவுடர் நீங்க வாங்கி பண்ணிட்டு ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஜிம் பவுடரை வாங்கி பண்ணிட்டு சோ அப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த மார்க்கெட்ல வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு ஜிம் பவுடர் உண்மையாலே ஒர்க் ஆகுற ஜிம் பவுடர் சப்ளிமெண்ட் எல்லாம் கிடைக்குமா, சும்மா வந்துட்டு இந்த கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒர்க் ஆகுற இது இருக்குன்ட்டு ப்ராடக்ட் ஒண்ணு கிடைக்கிறது, மார்க்கெட்ல கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு ப்ராடக்டா தான் நான் இதை பாக்குறேன். 100% இல்ல, இது நீங்க 100 into ஒர்க்கா நான் எல்லாரையும் இது பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100%ல இந்த ஒரு கோர்ஸ்ன்றது ஷூரா ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் நீங்க சொல்றத அங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் பாப்பேன். நான் அந்த ஸ்டேஜ்ல தான் என்ன ஸ்டார்டிங் பாப்பேன். என்ன கோர்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு என்ன வரல, என்னது இது அப்படின்ற ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அது வந்து வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா பண்றது மட்டும் இல்ல அந்த கோர்ஸ். சோ அப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு நான் இப்போ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க தான் விக்கிறீங்கன்றதுனால நான் பேசல. மார்க்கெட்ல நானும் இருக்கிறோம். ஒரு 7 years நான் ஒரு ஏஜென்சில தான் ஒர்க் பண்ணேன், நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம். சோ அந்த மாதிரிலாம் பண்ணும் போது ஏதோ ஒரு ப்ராடக்ட வித்து ப்ரோ இருக்கு ப்ரோ எங்க நீங்க இன்னமும் அது நீங்க பண்றீங்க, ஒரு நல்ல காசுக்காக பண்றீங்க, கம்மி காசுல நாங்களும் நிறைய பேர் யூஸ் ஆகுறோம், அதனால நான் எங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது, கம்மி காசுலயே பண்ணுங்க, இன்னும் நிறைய கோர்ஸ் கொடுத்தாலும் நாங்க வாங்க ரெடியா தான் இருக்கோம். பட் அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பா சொல்றேன், அதை வாங்கி அதை ஒர்க் அவுட் வாங்கினா மட்டும் பத்தாது. திரும்பியும் சொல்றேன், என்ன மாதிரி வாங்கினா மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ப்ரோ. அந்த கோர்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வித்தின் a month அதை விட 10x ஏர்ன் பண்ணிடலாம். அந்த கோர்ஸை வந்து பாக்குறவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வித்தின் a month 10x ஏர்ன் பண்ணிடலாம். ஷூரா சொல்றேன், மினிமமா. நவ் லெட்ஸ் ப்ரோ, அப்புறமா வந்து உங்களோட நம்பர் போட்டுருங்க, பீப்புள் ரீச் அவுட் டு யூ. அவங்களுக்கு நிறைய இன்டர்ன்ஸ் அதே மாதிரி சில ஜாப்ஸ் எல்லாம், SEO ஜாப்ஸ் எல்லாம் வந்து அவர் ஹையர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு பேஸ்டா யாருன்னா ஒர்க் பண்றதுன்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் போட்டுருங்க, ஏன்னா எனக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேலையாடும், ஓகேங்களா? ஸோ வித் தட் சைடு இந்த நம்ம அனடைஸ் சேலஞ்ச் குரூப்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க ப்ரோ. ஸோ இந்த அனடைஸ் சேலஞ்ச் பத்தி வாட் யூ சே, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஒரு 2-3 திங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணோம்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ அனடைஸ் சேலஞ்ச்? ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சென்ஸ் என்னன்னா, அங்க வந்துட்டு நிறைய சப்போர்ட் ப்ரோ. நீங்க நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி. இப்ப எனக்கு ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்க்ல இருக்கிற சப்போர்ட் வந்து வெளியில இடத்துல கிடைக்காது. நமக்கு ஒரு கேங் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கேங்னு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த சப்போர்ட் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அட்வான்டேஜ் சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேங், கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 500+ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சுச்சுவேஷன்லயும் ஏதோ ஒண்ணு நம்ம கொஸ்டின் கேட்க, நான் இன்னும் பெரிதா அந்த இடத்துல எப்பயுமே ரிப்ளை இருந்துகிட்டே இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து டவுட்னு கேட்கறாங்க. இந்த சென்ஸ் கோர்ஸ்ன்னு பார்த்தா கோர்ஸ் நான் தான் சொல்றேன், அது நம்ம இதுவே பண்ண வேணாம், ஒருத்தர் கொஸ்டின்கே போக வேணாம் அந்த இடத்துல. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்க்கெட்ல ஒரு வேல்யூபிள் கோர்ஸ். சோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நார்மல் வச்சுக்கோங்களேன், ஆஃபர் பண்ற ரேட்ல எங்களுக்கு கிடைக்குது. சோ அதை நாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ன்ற, சோ அந்த கோர்ஸ் ஒர்த்தன்றதுலாம் நம்ம போகவே வேணாம். அப்படின்றப்ப இப்போ ஒரு கம்யூனிட்டின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில ஆல்வேஸ் சப்போர்ட் ப்ரூவ் இல்ல, நமக்கு ஒரு சப்போர்ட்ன்றதை தாண்டி நமக்கு ஒரு எனக்கு அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு ப்ரோ. கம்யூனிட்டில இருந்தே எனக்கு ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு, நல்ல ப்ராஜெக்ட்ஸாவே வந்திருக்கு. லைக் எப்படி சொல்றது, ஒரு இவங்க தான் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் ப்ரோ.
நம்ம கம்யூனிட்டி எனக்குமே ஒரு இடத்துல நானுமே ஒரு 2-3 பேருக்கு கொடுத்துருக்கேன். நம்ம கம்யூனிட்டின்ற மாதிரி தைரியமா ஒரு கொடுக்கவும் முடியுது, நமக்கும் தைரியமா கொடுக்குறாங்க. சோ இது ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் ஆகுது அந்த கம்யூனிட்டில. 100 days சேலஞ்சுன்றதுல அந்த வேர்டு ப்ரோ, டிசிப்ளின்ற வேர்டு, நான் அந்த நல்ல ஒழுக்கன்றதை தாண்டி நான் ரெகுலரா இதெல்லாம் ப்ராப்பரா நம்ம நம்பி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அடுத்தது வந்துட்டு அருண் ப்ரோ கிட்ட போய் சொல்லிடுவாங்க, நிர்மல் ப்ரோ கிட்ட போய் சொல்லிடுவாங்க. பயத்திலே வந்து நிறைய பேர் பண்றாங்க ப்ரோ. இப்ப இருக்குது. நானே ஒரு கிளாஸ் ஆச்சு, எனக்கே ஒரு கூட எல்லாம் கிளாஸ் ஆச்சு. சொன்ன நானு அவர் கேட்டார் இந்த மாதிரி அருண் ப்ரோ கிட்ட, ப்ரோ உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன். அவங்க 1000 பேர் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் நம்ம போயிட்டு அங்க எடுத்துட்டு போகணும். சோ நான் எதுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஹெல்ப் லைக் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும்னா எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம நிர்மல் ப்ரோ கிட்டே ஒரு சின்ன சின்ன டவுட்டையும் போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவரும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மேபி நான் இப்ப வந்து 1% ஏறி இருக்கேன்னா இன்னும் 0%ல இன்னும் இருக்காங்க. அவங்களதான் அந்த 1%க்கு நீங்க உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த 1%க்கு இருந்து 100% எடுத்துட்டு வரணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த இருக்கிற 1%க்கோ 5%க்கோ நீங்களா ரிப்பீட்டடா உங்களால ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நல்ல ஒரு கம்யூனிட்டி. எனக்கு அது எப்படி எனக்கு தெரிஞ்சது இதுதான் ப்ரோ. யா ப்ரோ, கம்யூனிட்டி அக்கௌண்டபிலிட்டி லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் சப்போர்ட், இதுதான் எங்களோட பெஸ்ட். அதுதான் பெஸ்டாவே இருக்கணுமே டு கெட் த ரிசல்ட்ஸ். ரைட்டுங்களா ப்ரோ? நம்ம நிறைய பேர் அந்த 1 lakh per month அச்சீவ் பண்றதுக்கு தேவை இருக்கிற திங்ஸ் நிறைய கேஸ் ஸ்டடி சொல்லியிருக்காங்க. இந்த மாக் கால்ஸ்ன்றது அது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்ல கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? மாக் கால்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா நான் இது பண்ணிட்டேன், லைவா நான் பண்ணி பார்த்தது இல்ல. பட் நாங்க அந்த இதுல எல்லாம் இருந்திருக்கேன். சோ ஒரு ஐடியா வருது ப்ரோ. நான் வந்துட்டு ரெகுலரா நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த பொருளை வாங்கிக்கோன்னு சொன்னேன். சொல்றதை விட ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது. ஒருத்தவங்களும் எப்படி பண்ணா ஓகேவா இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ப்ரோ. நான் தான் சொல்றேன்ல, 6 வருஷமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து இது பண்ணது ஒரு சின்ன சின்ன லேக் தான். நமக்கு அது சின்ன சின்ன லேகா இருக்கும். அது வந்துட்டு ஆப்போசிட்ல அது ரியாக்ட் ஆகும் பெரிய லேகா இருக்கும். சோ அந்த மார்க்கெல்லாம் நம்ம பார்க்கும் போது நிறைய லைக் நிறைய சின்ன சின்ன நான் பண்ற மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. லைக் இங்க நீங்க இந்த இடத்துல நீங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் ப்ரோ நீங்க குடுக்கறதுலாம் எங்கெங்க ஒண்ணு கொடுப்பீங்க. ஆனா அது உண்மையா சொல்றேன், அது செம்ம எஃபெக்டிவா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் ப்ரோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரோ இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சரி ஒரு 10,000 ரூபாய் தானே கோர்ஸு, ஜாயின் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருப்பாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. ஒருத்தர் வருவார் ஆட்ல, எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் படிக்காதீங்க, ஃபனல் மார்க்கெட்டிங் படிங்கன்னு ஒருத்தர், ஓகேங்களா? சரி அந்த கோர்ஸ் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து படிக்கலான்னு நம்ம பசங்க போய் படிக்கிறானுங்க, ஓகேங்களா? படிச்சுக்கிற பீப்புள் மீன் இருப்பாங்க, போட்டுருங்க எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். அங்க பாருங்க விஷால், ஓகேங்களா? அங்க போய் படிப்பாங்க. இன்னொரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல வரும். 3 மாசம் முன்னாடி தான் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு மொட்டை மாடிதான் வந்து எல்லாம் பேசும். ஒரு 3 மாசம் முன்னாடி தான் ப்ரொஃபைல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரீலான்சிங் போட்டு. கைஸ் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், 5,000 ரூபாய் உங்களுக்கு வேணா கமெண்ட்ஸ் பண்ணி அங்க. சரி அங்க ஒரு 5,000 ரூபாய் போடு, இங்க ஒரு 2,000 ரூபாய் போடு. இன்னொருத்தர் வருவாரு, நீங்க இதெல்லாம் வந்து இதுல ஏஐல யூஸ் பண்ணி மணி மேக் பண்றது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்கன்னுவாங்க. ஸோ இது எது புதுசா இருக்கே, அங்க ஒரு 10,000 ரூபாய் போடு. இந்த மாதிரி அதான் விஜய் சொன்ன மாதிரி போடு, எஸ்ஓபின்றது போடு. அந்த மாதிரி எது புதுசா இருக்கே, அங்க ஒரு 10,000 ரூபாய் போடு. இந்த மாதிரி அதான் விஜய் சொன்ன மாதிரி போடு, எஸ்ஓபின்றது போடு. அந்த மாதிரி அங்க சரி. அப்புறம் இன்னொரு பொண்ணு வரும், இன்னொரு பொண்ணு வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நானே அமுச்சு விடுவேன்னு வருவாங்க. போயிட்டு போவாங்க. இந்த முக்காவாசி இந்த பண்றாங்க பாத்தீங்களா, பேருங்க இந்த சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஓகேங்களா? இப்போ சோகால் நீங்க யாரெல்லாம் போட்டிருக்கீங்க, சில பேருங்க எல்லாம் போட்டிருக்கீங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ, ஏதாச்சும் கோர்ஸ் இருக்கா அப்புறம் நிர்மல் ப்ரோக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதே பொண்ணு 3 மாசம் ஆயிட்டு பிறகு நான் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம பசங்க அவங்க மெசேஜ் பண்ணாங்க எனக்கு, அந்த இன்னும் ஸ்கிரீன்ஷாட் கூட இருக்கு, ப்ரோ ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் ஆட் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. இப்போ ஃப்ரீலான்சிங்ல மார்க்கெட்டிங் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அதுக்கப்புறம் நான் ஒரு நான் இதெல்லாம் இங்கதான் பேச முடியும். ஆனா இப்பதான் வராங்க நிறைய பேர் இந்த செஷனுக்கு வராங்க. நார்மல் மாக்காளுக்கெல்லாம் போய் பாருங்க, வர மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா? நான் வந்து அதனாலதான் இங்கே வந்து பேசுறேன். என்ன மாக்காளுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க, சரிங்களா? அது இப்படி என்ன ஆகுதுன்னா எல்லாருமே அப்படி போடுறாங்க. டேய் என்னடா
அவங்களையும் வந்து நம்ம கிட்ட வந்து கத்துக்கிட்டு போன பீப்புள் தான். இன்னொருத்தர் வருவாரு. அவர் லுங்கி கட்டிட்டு உக்காந்துருவாரு. காய்ஸ் எப்படி கிளைண்ட் எப்படி அது எப்படி காய்ஸ் கிளைண்ட் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு சொல்லி தரணுமா, அது நான் இதெல்லாம் பண்ணேன், உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா அமுச்சு விடுங்க, கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன், நானே அமுச்சு விடுறேன்னு. நம்ம பசங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க தான் இங்கிட்டு இருக்கீங்க அங்கிட்டு இருக்குங்க, எங்கிட்டு போனாலும் நீங்க தானா இருக்கீங்கன்னு அந்த மாதிரி போயினே இருக்காங்க. ஆனா இங்க வரமாட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். மீன்ஸ் நம்ம கிட்ட வந்து சரியா படிக்காத போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரீலா போட்டு ரீல் சுத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பசங்க அவங்க ரீல் தான் சுத்துறாங்கன்னு தெரியாம சுத்தி போயிட்டு இருக்காங்க. ப்ரோ லுங்கி கட்டிருக்காங்க, போய் சொல்ல மாட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு பண்ற வேலைலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றீங்கன்னா என்ன சொல்றீங்க ப்ரோ? மீன்ஸ் நீங்க இப்ப ஃப்ரெஷரா வந்திருக்கீங்க, இது மேல ஃபோக்கஸ் பண்றதுனா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஏதாச்சும் டிசிப்ளினா அதை பத்தி நீங்க பேசலாம் ப்ரோ. சிம்பிள் திங், நான் இதுல மெயின் திங் என்ன பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் வாங்கிட்டேன், இன்டர்நேஷனல் கோர்ஸ் நான் ஒண்ணு வாங்கிட்டேன். நான் ஒண்ணு ரெகுலேட் பண்றது என்ன ரீசன் என்ன ஒன்னா, நான் அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணி அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த இருக்கிற 100 days சேலஞ்ச வந்துட்டு நான் ப்ராப்பரா ஸ்டார்டிங் நான் எடுத்து 1 year ஆக போகுது ப்ரோ. நான் எடுத்து வித்தின் நான் ஒரு 1 or 2 months முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் எல்லாம் சிமிலரா இருந்துச்சு. நான் பட் அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா நான் இப்ப இந்த இது இருக்குது இன்னும் ஒரு பிஃபோரா ஒரு 6 மாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். நான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஃபோக்கஸ் இப்ப ஒரு விஷயம் எடுத்துட்டு அதுல ப்ராப்பரா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நம்ம எடுத்துட்டோம் எந்த கோர்ஸ்னாலும் சரி, அங்க அடிபட்டு நீங்க வந்தாலும் சரி, இங்க போயிட்டு இங்க இருந்துட்டு நீங்க அங்க போனாலும் சரி, உங்களுக்கு தெரியும். நான் பாத்துருக்கேன் ப்ரோ. நான் அதெல்லாம் திரும்பி சொல்றேன். நான் ஏஜென்சில ஒர்க் பண்ணுவோம், கோர்சஸ் இதுக்கே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். சோ அங்க போயிட்டு நீங்க யூஸே இருக்காது ப்ரோ, ஒரு ஸ்டஃபே இருக்காது, சும்மா எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்ம ஒண்ணு வாங்குறோம், அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 50-50 ரேஷியோ அந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா என்ன பண்ணும்? 200% நீங்க பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆகும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஆகும். நான் சொல்றது இதுதான். யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்க பீப்பிள் இல்ல, நிறைய பேர் நிறைய நாள் முன்னாடியே வந்துட்டு, ஏன்னா விஜய் ப்ரோ எல்லாம் ஒரு அடிப்பட்ட ஒரு பர்சன். ஓகேங்களா? அடிப்பட்ட இந்த பர்சன்னா பாருங்க, ஒரு 2 months பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஃபோக்கஸ் நியூ அப்படி தாண்டி போயிட்டாரு. ஆனாலும் அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குமா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ப்ரோ 100 days தான் சப்போர்ட் கொடுப்பீங்களா? கிடையாது. இன்னைக்கு ஒரு ப்ரோ அமைச்சிருந்தாரு, ப்ரோ நான் இப்ப ரீஸ்டார்ட் பண்றேன், அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ப்ரோ நான் இன்னைக்கு ரீஸ்டார்ட் பண்றேன் ப்ரோ, நான் வேற ஜாப் எல்லாம் போயிட்டு இருந்தேன், நான் ரீஸ்டார்ட் பண்றேன், பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். சில பேர் 6 மாசம் ஆயிட்டு போய் ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 1 வருஷம் ஆயிட்டு போய் ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஆக்சஸ் எப்பவுமே இருக்கும், எப்பவுமே வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ நான் தான் ப்ரோ அது. ஓகே பாருங்க, எனக்கு பேரெல்லாம் தெரியாது ப்ரோ. ஓகேங்களா? இருக்காரு. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, நாங்க சப்போர்ட் பண்றோம். இதுதான் நம்மளோட இது. எல்லாருமே பாருங்க, அப்துல் ப்ரோ எல்லாருமே வராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இப்போ அவர் ரீஸ்டார்ட் பண்ணாரு, வேற இதுல ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸோ ஓகே, என்னால பண்ண முடியல, வேற ஃபோக்கஸ் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். இப்போ நீங்க இது வாங்கிட்டீங்க, இங்கதான் இருக்கணும். எப்படி தலைவா படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு பாத்தீங்களா, இதெல்லாம் விட்டெல்லாம் போக முடியாது, அந்த விஜய் ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் விட்டெல்லாம் போகாதீங்க, வேற ஏதோ பண்றாங்க. இன்னொரு விஷயம் கைஸ், நம்ம 100 days தான் இங்க வந்து நாங்க எஃபோர்ட் போட போறோம். 100 days ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதோ இப்பதான் ஜனவரி 1 வந்தது, கரெக்டுங்களா? அது 6 மாசம் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து கண்ணை முறதுக்குள்ளே வந்து 200 days தாண்டி போச்சு. கரெக்டா? சரி, 6 மாசம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 180 days ஆல்மோஸ்ட் கான். ரைட்? அப்ப 100 days எஃபோர்ட்ன்றது எவ்வளவு சின்னதுன்னு யோசிங்க. 12 வருஷம் நம்ம வந்து இதுல போய் படிக்கிறோம், ஸ்கூல்ல, காலேஜ்ல 4 வருஷம் படிக்கிறோம். நாம உங்ககிட்ட என்ன கேட்கிறோம்? 100 days எஃபோர்ட் போதும், அதை இங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போதும், அதை பண்ணீங்கனாலே போதும், உங்களால வந்து அச்சீவ் பண்ண. எதுவுமே நீங்க நம்ம கிட்ட நிறைய இருக்கு, நீங்க அதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நான் 3 lakh 5 lakh எல்லாம் நான் இது பண்றேன் ப்ரோ, நான் மேக் பண்ணேன் ப்ரோ. விஜய் ப்ரோ எல்லாம் வாங்கியிருக்காரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் எல்லாம், அதை நீங்க அப்புறம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மத்த எந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஒருத்தர் ஒன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு நிறைய பேர் வந்து இது பண்றாங்க ப்ரோ, ஆடியோ நோட் அனுப்புறாங்க, ப்ரோ நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நிறைய நாள் நான் அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்சு கேட்டு இப்போ லாஸ்டா தான் உங்க பேச்சு தான் கேட்கணும்னு வந்திருக்காங்க. ரியலா சொல்றேன், நிறைய பேரை வந்து எனக்கு சாட்ல போட்டிருக்காங்க ப்ரோ, அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் ப்ரோ, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ,
இதுதான் கரெக்ட்ன்ட்டு நான் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிறதான் சொல்லுவேன், டைரக்டா சொல்லுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னா இருக்காது, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாது நிறைய பேர். இப்போ விஜய் ப்ரோ சொன்னாரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புரியல ப்ரோன்ட்டு. அதெல்லாம் வந்து 5 years 10 years ஆயிட்டா இருக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியா புரியாது, ஆனா சிம்பிளா தான் பண்ணிருப்பேன். ரொம்ப அதுக்கான நான் கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க, 2 மாசம் வந்து நான் கோல்டான ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடல. எதையுமே சாப்பிடல அவரு. ஏதாச்சும் எழுத்துக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஆகும்ட்டு, ஏதாவது கோல்டு சரியா பேச முடியாத ஆயிடும், ஏதாச்சும் இதாயிடும். நான் வந்து ஒன்னொன்னு வந்து நான் பார்த்து அதை நான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 years 10 years அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க அதை பத்தி எல்லாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அவரு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்றாரு, இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் லேட்டர் லேர்ன் பண்ணீங்க. இப்போ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் திங்ஸ், நோ நீட் டு கெட் இன் டு எனி ஆஃப் த திங்ஸ். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய பீப்புள் பண்ணுங்க ப்ரோ. ஓகேங்களா? ஸோ விஜய் ப்ரோ, ஒன் மோர் திங், நீங்க எனக்கு இதெல்லாம் அமுச்சு விட்டுருந்தீங்க, வீடியோ ஒரு டெஸ்டிமோனி எல்லாம் அமுச்சு விட்டுருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க. வீடியோ டெஸ்டிமோனி எல்லாம் அமுச்சு விட்டுருந்தீங்க. அவரு அதுக்கப்புறம் இது இங்கேயும் அதை பத்தி இங்கேயும் மென்ஷன் பண்ணாரு. அவரு எதுக்காக ஜாயின் பண்ணாருன்னா, கண்டிப்பா எல்லாருமே அதுக்காக தான் ஜாயின் பண்ணிருப்பீங்க நிறைய பேர். ஓகே, இங்க வந்து ரிசல்ட் கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க, ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி அவரு ஒன்னு கொஞ்சம் தெரியாம ஒன்னு சொல்லியிருக்காரு, 1 lakh per month நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க போட்ட காசு கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னா we will give a refund. ஓகேங்களா? ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி யாருக்காச்சும் ரிசல்ட்ஸ் வரல, 10,000 ரூபாய் கூட நீங்க போட்ட காசு கூட வரலன்னா we will refundன்றது தான் எங்களோட கான்செப்ட். அதை அவர் பார்த்திருக்காரு, ஆட்ல பார்த்து வந்தாரு. வந்துட்டு ஓகே இப்படிதான் நல்லா இருக்கு கைஸ், சிம்பிளா. நீங்க நிர்மல் ப்ரோ பண்ணிக்கிறத பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு கேஸ் ஸ்டடி இருக்கு இந்த வாரம். இன்னொரு ஒரு பொண்ணு லைக் ஆஸ் ஒரு மதரா லைக் ஷீ இஸ் லைக் ஒரு 1 or 2 kids மேனேஜ் பண்ணிட்டு ஷீ இஸ் ஆல்சோ ரீச் 1.8 lakh. ஓகேங்களா? அவங்களோட கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. அவங்கெல்லாம் சொன்னது ஒன்று தான், ப்ரோ நான் வந்து நிறையவே பார்க்கல, நீங்க நான் போய் சொல்றேன் கூட நினைச்சுக்கலாம் வேணும்னா, நான் ஃபுல்லாவே பார்க்கல கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னதே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் நான், ஆட்ஸ்ல திங்ஸ் எல்லாம் அவர் சொன்னது திங்ஸ் எல்லாம் நான் ஆட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எங்கேயோ வந்து அவங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி தரது ஒரு பிஸ்னஸ், கோச்சிங் மாதிரி அது. ஸோ அது வந்து ஒரு எனக்கு வர்றதே வந்து 5 students 10 students தான் வந்து இருப்பாங்க மந்த்லி. இப்பெல்லாம் என்கிட்ட மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு வராங்க. அந்த சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் மெட்டா ஆட் கான்செப்ட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போதான் மறுபடியும் நான் பாக்குறேன் கோர்சஸ் எல்லாம், மறுபடியும் வேற திங்ஸ் எல்லாம் பாக்குறேன். அந்த அளவுக்கு இங்க வேல்யூபிளான திங்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ வித் தட் சைட் ப்ரோ, ஒரு ரெண்டு திங்ஸ் ப்ரோ, இதனாலதான் ப்ரோ நான் வந்து இந்த 12 lakh மேக் பண்ணியிருக்கேன். தட் கேன் பி எனி திங், மைண்ட் செட் இல்லை எனி திங். திஸ் இஸ் 2 things டு மேக் 1 lakh per month அச்சீவ் பண்றதுக்கு. இது 2 தான் நான் போதும் ப்ரோ. ஆனா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் எப்பயும் சொல்றதுனா வே ஆஃப் அப்ரோச் தான், மைண்ட் செட். லைக் நான் எப்பயும் ஒண்ணு பண்றதை தாண்டி ஃபாலோ அப் அதை பண்ணி விட்டுறக்கூடாது. பிடிச்சிட்டோம், நம்ம பண்ணிட்டோம், சின்ன சின்ன இதை பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்குன்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதை தாண்டி வே ஆஃப் அப்ரோச், அதான் மைண்ட் செட் தான் ப்ரோ. செகண்ட் திங் என்னன்னா லைக் ஃபாலோ அப் தான் ப்ரோ. நான் ரொம்ப நாள் ஃபாலோ அப் பண்ணேன், வந்துருச்சு. லைக் வேற விதமான இது பண்ணேன், அப்ரோச் பண்ணேன் தவிர்த்து ஃபாலோ அப் விடல நான். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு அவங்க வந்து ஒர்த்தான கிளைண்ட். உண்மையா சொல்ல போனா அவங்க ஜோகோ புக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஜோகோ லைக் பில்லிங் சாஃப்ட்வேர் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜோகோ ஒன்ன பிச் பண்ணோம், வேற ஆஸ்பெக்ட்ல ஃபுல்லா பிச் பண்ணோம். சோ அவங்க யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 77 யூசருக்குமே வாங்கியிருக்காங்க ஜோகோ ஒன்னு, லைக் 1 yearக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அதை பிச் பண்ணி பண்ண வச்சோம். சோ அவங்களுக்கு A to Z ஆபரேஷன்ஸை இது பண்ணதான் ப்ரோ. ஃபாலோ அப் பிளஸ் மைண்ட் செட். இது பாருங்க, அது ஃபாலோ பண்றதுக்கு நம்ம பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு நான் ஆக்சுவலா வந்து எனக்கு யாரும் நான் ஃபாலோ பண்ணாங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் மார்க் போடுவாங்க, ப்ரோ போடுவாங்க. அது பார்த்து போடு மெசேஜ், உங்களுக்கு ரிப்ளைவே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஓகேங்களா ப்ரோ, இதுதான் ப்ரோ நான் சொல்லியிருக்கேன், நான்
நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்றது ஒரு கிளையண்ட்டுக்கு அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு, பாருங்க இது அவங்க இது எடுத்துன்னு இருக்காங்க, இது நம்ம பிச் பண்ணலாம், அப்போ அவங்களுக்கு இது வேணாம்னு சொல்றாங்க, அப்போ இது நம்ம பிச் பண்ணலாம், அதை இப்படி பிச் பண்ணலாம்னு அது வே ஆஃப் அப்ரோச்சிங் தான். ஆக்சுவலா இல்ல, ஃபாலோ பண்றது என்ன பண்ணிருக்காருன்னா அதுல எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரே கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க, அதுல என்ன எஃபோர்ட் இருக்கு, திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே கொஸ்டின் மார்க் திருப்பி அனுப்புவீங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபாலோ அப்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு. அது என்ன பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் வந்து 100 days கவர் ஆகுது, ஐசிசிலயும் கவர் ஆயிருக்கு, அதெல்லாம் மேட்டர்ஸ் இருக்கு. அந்த எஃபோர்ட் தான் மேட்டர் கைஸ். டெம்ப்ளேட்டா வெச்சுக்காதீங்க கைஸ், புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் எஸ்னா டைப் பண்ணி இல்ல ஒன்னு அந்த இதுல வந்துட்டு ஒன்னு சொல்லிட்டீங்க ப்ரோ. ஜஸ்ட் நீங்க ஒரு 500க்கு அவங்களுக்கு பண்ணி கொடுங்க, ஒர்க்க காமிங்க. ஸ்டார்டிங் அது ஒரு சமபிச்சு ப்ரோ. அது அந்த ஒரு சின்ன ஒர்க்ல இருந்துன்னா சின்னதா இது பண்ணி ஒரு அதிக லெவலுக்கு போனோம். நம்ம ஒரு பெரிய ஜோகோ 1ன்றது 51 ப்ராடக்ட். அதை விற்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு சின்னதா ஒண்ணு நாங்க பண்ணோம். அந்த புக்ஸை வந்துட்டு அவங்களுக்கு இந்த செட்டப்பை ஃபுல்லா பண்ணி அவங்களுக்குன்னு தனியா கஸ்டமைஸா பண்ணி கொடுக்கும், சின்னதா தான் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலா இப்ப நிறைய பேரோட क्वेश्चन என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சர்வீஸ் நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க ப்ரோ? ஸோ இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலா ஜோகோல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம வெப்சைட் டிஜிட்டல் இது எஸ்இஓ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் அவங்க கூட டைரக்டா Tier 2 பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாங்க ஜோகோல வந்து நமக்கு டைரக்டா. சோ அந்த ரீசன்னால ஃபுல்லா ஜோகோவே ஃபோக்கஸ் பண்றோம். அவங்க சைடுல இருந்து கொஞ்சம் கமிஷனும் நல்லா வருது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க சைடுல இருந்தே கொஞ்சம் நல்லா வருது. எஸ்இஓ கூட பண்றீங்களா ப்ரோ? டீம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க, 4 பேரு. என்ன ப்ரோ? டீம் தான் ப்ரோ மெயின் ப்ரோ. என்னன்னா இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. கூகுள் ஆட்ஸ் எஸ்இஓ அண்ட் தென் வெப்சைட்டுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றது மெயினா ஜோகோக்கு எதுக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ப்ரோ. நான் உங்ககிட்ட சொல்றேன் எதனாலன்னா, இருக்காங்க சீனியர் இருக்காங்க, நாங்க எடுத்தோம் 2-3 பேர் ரெக்ரூட் பண்ணோம், LinkedInல இருந்து எடுத்து ரெக்ரூட் பண்ணோம், நாங்க ரெக்ரூட் பண்ணி எடுத்தோம். அவங்க ப்ராஜெக்ட்ல எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நாங்க கொடுக்குறோம், பண்றாங்க. சோ ஓகே, நான் குடுக்குற வேலையை நான் பண்றேன்றத தாண்டி நாங்க இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நல்லா பண்ணாதான் அது எங்களுக்கு அடுத்த ரெஃபரன்ஸ். இப்ப நாங்க அதிகமா எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ்ல தான் எங்களுக்கு வருது. நல்லா பண்றாங்க, சோ வேற ஒரு அதுக்கப்புறம் சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து வருது. சோ அந்த மாதிரி தான் நடக்குது. சோ அதனாலதான் நம்ம கம்யூனிட்டில கேட்டுட்டு எனக்கு அந்த அமௌண்ட் வரல, நான் சொல்லிட்டோமே அமௌண்ட் வரல, 7 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் போடுற ரெக்கமெண்ட் தேவைன்ட்டு காசு வரல ப்ரோ, ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் காசு வந்துச்சு, நான் உங்ககிட்ட இது பண்ணேன். ஆனா ப்ரோ எனக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்ல ஜோகோக்கு மெயினா தேவைப்படுது. ஜோகோக்கு இன்டர்னா வந்தா தெரியல, சொல்லாம வந்து என்கிட்ட இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஆடியோ நோட் அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல ப்ரோ. நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நான் நிறைய உங்ககிட்ட வாய்ஸ் போட்டுட்டேன் ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க, இப்படி என்ன ப்ரோ பண்றீங்க அப்பெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு அச்சீவ் பண்ணிட்டு சொன்ன மாதிரி இல்ல. எப்படியாச்சும் இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு வருது, அச்சீவ் எல்லாருமே எங்க அம்மாவும் நினைக்கிறாங்க, எங்க அப்பாவும் நினைக்கிறாங்க, நான் எப்படியாச்சும் நல்லா சம்பாதிச்சு அவங்க நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, அவங்கள நல்லா பாத்துக்கணும்ன்றது நம்மளோட அல்டிமேட் கோல் நினைக்கிறாங்க, அவங்களோட இது பண்றாங்க. பட் அதுக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விதமா சப்போர்ட் பண்றாங்க. எதுனாலும் சரி ப்ரோ, ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட். நீங்க சொன்ன ஒரு சின்ன ஆஸ்பெக்ட்ஸ், சின்ன விஷயங்கள் மாத்துனதுனால யார் நம்புறாத ரெஃபரன்ஸ் மூலமா வந்திருந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணாலும் சின்ன விஷயங்களை நான் மாத்தி அதை பண்ணதுனாலதான் எனக்கு அந்த டீலை க்ளோஸ் பண்ணன்ட்டு முதல்ல எனக்கு தோணுன்னா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒய்ஃப் கிட்டயும் நான் ஃபர்ஸ்ட் போய் சொல்லல, டைரக்டா நான் என்ன பண்ணேன்னா ஸ்கிரீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 7 மணிக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணேன். வந்துச்சு அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. ப்ரோ கிரெடிட்டர் ப்ரோ, நீங்க தைரியமா இது பண்ணுங்க, போட்டு விட்டுருங்க ப்ரோ குரூப்ல அப்படின்ட்டு. நைஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கிரேட் ப்ரோ. ப்ரோ ஜோ பத்தி டீடைலா கொஞ்சம் சொல்லணுமா? அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் இது பண்றதோட கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியுமா விஜய் ப்ரோ இப்போ டக்குன்னு? கூகுள் ஃபார்மா ப்ரோ? ப்ரோ யாருன்னா அவங்க ஃபில் பண்ணிட்டு உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு மீன்ஸ் நீங்க என்னென்ன ஹையர் பண்ணணும்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒரு வாட்டி சொல்லிடுங்க யாரெல்லாம் ஹையர் பண்ணணும்ட்டு ப்ரோ. எஸ்இஓ அதான் சொல்லிடுங்க ப்ரோ, ஒரு லிஸ்ட் ஆஃப் சொல்லிடுங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட், வெப்சைட் கூட இப்ப தேவை ப்ரோ. எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், ஜோகோ ப்ரோ. ஜோகோ மெயினா தெரிஞ்சவங்க இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே பெட்டரா இருக்கும். இல்ல எனக்கு சுத்தமா தெரியாது, எதுவாதான் நான் கத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நாங்களே ஃபுல்லா கத்து தந்து ப்ராஜெக்ட் லைவ் ப்ராஜெக்ட்லயே ஒர்க் பண்ண வைக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ப்ரோ. நான் எடுத்தேன் இது பண்ணேன். இப்ப இந்த 100 days சேலஞ்சு அவங்க எடுத்து பண்ணாதான் அவங்களால சக்சஸ் ஆக முடியும். இதை விட்டுட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னொன்னு இடத்துல பார்க்கும்போது ஸ்டார்டிங் நல்லா தெரியும் ப்ரோ, பார்க்கும்போது ஒரு ஆடோ நல்லா இருக்கும், இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியா இன்ஃபுளுன்ஸா இம்ப்ரெஸா பண்ணிடுவாங்க. ஒர்க் ஆகுன்றது பார்த்தா ஒரு சில இதுதான் ஒர்க் ஆகும். சோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருக்குன்ற மாதிரி இன்டர்ன் வராங்கனாலும் ஓகே,
ஒர்க் தெரியும், லாங்குவேஜ் தெரியும், அந்த லாங்குவேஜ் தெரியும், இல்லைன்னா ஆல்ரெடி ஜோகோல ஒர்க் பண்ணனாலும் ஓகே ப்ரோ. எல்லாம் நம்ம ப்ரோ அந்த ஒரு ஃபார்ம் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. மீன் டைம் அப்படியே ஜோவோ பத்தி என்ன சொல்லிடுங்க ப்ரோ. நிறைய பேருக்கு ஜோவோ பத்தி தெரியல. நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவர் சொன்னார் பாத்தீங்களா, எஃபோர்ட் அண்ட் தென் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. இதை நானும் அருண் ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு சொல்ல அந்த ஒரு டாக் வந்தது. அது என்னன்னா ப்ரோ, இந்தியாவில் இருக்க பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மணி வச்சிருக்காங்க, அவங்க உங்க சர்வீஸை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகேங்களா, உங்களால வந்து நல்லாவே சார்ஜ் பண்ண முடியும், நல்லாவே உங்களால ஏர்ன் பண்ண முடியும் கரெக்டான ஒரு சர்வீஸை கொடுத்து. ஆனா நிறைய பேர் நம்ம சோம்பேறி தான், ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டோம். அதை பேசியிருப்பேன். ஆமா, உண்மையா சொல்லணும்னா இந்தியா நிறைய காசு இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா சம்பாதிக்கலாம். ஆமா, சம்பாதிக்கலாம். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எனக்கு காசு வேணும், 1 லட்ச ரூபாய் வேணும், 10 லட்ச ரூபாய் வேணும்னு எல்லாருமே இருக்கும். ஓகேங்களா, ஆனா அது எடுக்கிறதுக்கு அது ஒரு கான்செப்ட் கூட இருக்குமே. ஒரு 100 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு எடுத்து காட்டுவாங்க, இது யாருக்கு வேணும்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு இது பண்ணிருப்பாங்க. மட்டும் தான் போயிட்டு எடுத்து எனக்கு தான் வேணும்ட்டு வாங்கி வருவாங்க. பாத்தீங்களா, அது நடந்து போய் எடுத்துன்னு வரதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. சோ அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையா? அக்செப்ட்னா ஏன் சொல்றீங்க, ஆடான வேர்ட் தான் गाइस சோம்பேறி அப்படின்றது. அப்படிதான் இருந்திருப்பேன், நான் மாறி அப்படிதான் இருந்திருக்கேன். தப்பே கிடையாது. ஓகேங்களா, தப்பே கிடையாது, சோம்பேறியா இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அப்படியே இருக்கிறது சில இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. பக்கத்துல பெட் இருக்கும், சம்டைம் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுவேன், பக்கத்துல பெட்ரூம் போய் படுப்பேன், டக்குனு ஒரு மூஞ்சி வந்துட்டு இந்த வீடியோ நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிர்மல் ப்ரோ வந்து நிப்பாரு இன்ஸ்டால. ஆக்சுவலா நான் அதனால எக்ஸ்க்ளூட் பண்ணவே இல்லை உங்களெல்லாம். அது ஒரு சைக்கிளா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு வாட்டி சப்போர்ட் கால்லயோ இல்லைன்னா இதுல தான் சொல்லியிருந்தேன், கேஸ் ஸ்டடியில தான். ஏன் நான் வந்து ஆடை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலைன்னா அதெல்லாம் பார்த்துதான் திருப்பி நீங்க ஆக்டிவ் ஆகுறீங்க. திருப்பி வந்து அப்பதான் ஞாபகமே வருது ஞாபகத்தி இருக்குது. வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி புஷ் வந்து அடுத்த வாட்டி உங்களுக்கு டெடிகேட்டடா வந்து ஒரு ஆடை ரெடி பண்றாங்க. ஃபார்ம் ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ? விஜய் ஃபார்ம் ரெடி பண்ணிடுங்க ப்ரோ. இல்லன்னா நான் உங்களுக்கு ஃபார்ம் ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சு விட்டுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஜோவோ பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, we can wind up the things. ஓகே ஓகே ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஜோவோ வந்துட்டு இப்ப எப்படின்னா ஆபரேஷன்ஸ் தான் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி. இப்ப வந்து பேசிக்கா சிஆர்எம் யூஸ் பண்றாங்க, அண்ட் தென் பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, புக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பேசிக்கா தெரிஞ்சதுதான். இது தாண்டி ஒரு மெயில் இருக்கு, ஜோகோ மெயில் இருக்கு, 50+ அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, இந்தியன் கவர்மெண்டே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம சாஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது சர்வர் உள்ள இருக்கணும்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்லயே மெயிலுக்கு வந்து ஜோகோ தான் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இப்ப ரீசெண்டா ஒரு 3 months பிஃபோர் மைக்ரேட் பண்ணிருக்காங்க. ஆமா, லைக் அந்த மாதிரி தான். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் ப்ரோ, ஆட்டோமேட் பண்ணி தருது எல்லா பிசினஸையும் ஃப்ரம் எண்ட் டு எண்ட். வந்து ஒரு பிசினஸ் என்ன பிசினஸா வேணா இருக்கலாம். சோ இது வந்து அவங்களே ஒரு 50 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நம்ம கஸ்டமைஸ் பண்றோம்னா என்னன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, டெலிவிஜன் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு தனி ஒர்க் ஃப்ளோ இருக்கும், பிசினஸ் ஒர்க் ஃப்ளோ. அந்த ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட் பண்றது, கஸ்டமைஸ்டா ஆட்டோமேட் பண்ணி ஓவராலா ஒரு ஆட்டோமேட் பண்ற பிசினஸே வந்து ஃப்ரம் எண்ட் டு எண்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச் ஆட்டோமேஷன்ல இருக்காரு. ஜோஹோ யூஸ் பண்ணி பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குறாரு गाइस. அந்த சர்வீஸ் தான் அவர் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு தான் இன்டர்ன் ஹையர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல போங்க. கூகுள் அதெல்லாம் வந்து அவர் போட்டுருப்பாரு, கூகுள் ஃபார்ம் நான் அனுப்பிச்சு விடுறேன் குரூப்ல. அவர் அதை பார்த்து யாரை சூஸ் பண்றாரோ பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆமா ஆமா गाइस. அதேதான் गाइस, எல்லாருக்கும் கடைசி சாரி ப்ரோ, நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருமே இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வேணும், நம்ம எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணணும். அதுக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம போடணும், எஃபோர்ட் போடணும் நம்ம. சரிங்களா? சோம்பேறி தான் நம்ம எல்லாருமே சோம்பேறி தான். நானும் சோம்பேறி தான், நீங்களும் சோம்பேறி தான், ஏதோ ஒரு விதத்துல. அதெல்லாம் மாத்தணும். அந்த கம்ஃபோர்ட் தான் சோம்பேறித்தனமா நம்ம கொடுக்குது. கரெக்டுங்களா? அந்த கம்ஃபோர்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும், அப்பதான் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த கம்ஃபோர்ட்லயே இருக்கிறதால தான் நம்ம அதே லெவல்ல இருக்கும். 10,000 15,000 அதே லெவல்ல இருக்கும். ஆனா அதை தாண்டணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும். அன்கம்ஃபர்டபுள் இருக்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். அதை பண்ணுங்க. 100 Day சேலஞ்ச் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது கேஸ், அது ஒரு கன்சிஸ்டன்ட் தான். சரிங்களா? அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். வொர்க் ஃப்ரம் ஹோம் தானே? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. நம்ம இப்ப ஆபீஸ்ல இருக்கு, அவங்க இஷ்டம் தான். சென்னையில தான் இருக்கு, திருவான்மையூர். வேணும்னா ஆபீஸ் வரலாம், ஆர்எல்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் ஓகே தான். எங்களுக்கு தான் நம்ம தெரியும்ல, நம்ம ட்ரஸ்ட் இங்க தான் ப்ரோ. இந்த இதெல்லாம் நம்ம கண்ண மூடிட்டு எடுத்துருவோம் ப்ரோ. நம்ம கம்யூனிட்டியில வராங்கன்னா குரூப்ல இருந்து தூக்கிடுவோம். அதே மாதிரி இது உண்மை. இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து ப்ராஜெக்ட கொடுக்குறாரு. இது எல்லா இடத்துக்குமே நீங்க கிளைண்ட் எடுக்க போறீங்களா, அது கூட நம்ம ரெஸ்பான்சிபிளா ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதே தான் 100 Day சேலஞ்சிலும் இங்க வந்து நீங்க வந்து ஒர்க் போறீங்க, ரெஸ்பான்சிபிளா ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாதிரி ஆக்கி விட்டுறாங்க ப்ரோ. ஏன்னா சில பேர் வந்து ப்ரோ இந்த ப்ரோக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன், ப்ரோ எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, ப்ரோ இந்த நம்பருக்கு நான் வந்து சர்வீஸ், அவர் நம்பர் அனுப்பிச்சிடாரு,
அமுச்சுட்டு ப்ரோ இந்த நம்ம இவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன் ப்ரோ, காசு இவ்வளவுதான் ப்ரோ போட்டிருக்காங்க, 20ஆம் தேதி அமுச்சு விடுறேன்னு சொன்னாங்க ப்ரோ, இன்னும் அமுச்சு விடல ப்ரோ, கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க. நாட்டாமி ஆக்கிட்டாங்க நம்மள. சரி இருங்க ப்ரோன்ட்டு, ப்ரோ என்ன ப்ரோ அவரு எப்படி சொல்றாரு, அவர் பாவம் கஷ்டமா, சரி ப்ரோ இப்ப போட்டுறேன் இருங்க ப்ரோ போட்ட பீப்புளும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம், ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு மாதிரி பயம். ஓகே அருண் ப்ரோ வந்திருக்காருன்னா தூக்கிடுவாரு, நம்ம குரூப் விட்டு தூக்கிடுவாரு, மற்ற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராச்சும் நம்ம ஏமாத்தினா போய் நம்ம கம்யூனிட்டி விட்டு தூக்கிடுவோம். ஸோ எல்லாருமே ரிமெம்பர், ஒருத்தர் நம்பி நம்மளுக்கு வேலை தராங்கன்னா அந்த வேலை அவங்க நம்மளதை விட நம்ம இன்னும் நல்லா பண்ணி தரணும். லாயல்டி முக்கியமான. அப்ப இவர் கூட ஒர்க் பண்றதுனா கூட அவ்வளவுதான். நீங்க ஃபியூச்சர்ல நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட வேற ஒரு கூட ஒர்க் பண்ணாலும் அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா 10 ரூபாய் வேலை தான், 10 ரூபாய் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் அதுக்கு 20 ரூபாய்க்கு நான் ஒர்க் பண்ணி தரேன், 50 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணி தரேன். அப்போ அந்த அவங்க வந்துட்டு அடப்பா என்னடா இவங்க இவ்வளவு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, 4 பேர் நான் சொல்லலாம். விஜய் ப்ரோக்கு ஒரு 4-5 பேர் தெரியும் பிசினஸ் ஓனர்ஸ், அவருக்கு சொல்லுவாங்க வேணும்னா. ஸோ அந்த மாதிரி இப்படிதான் நீங்க ரைட்டான ஒரு கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணோம் வித் ரைட்டான ஒர்க். ஸோ தப்பா யூஸ் பண்ணாதீங்க கம்யூனிட்டியை. ஓகேங்களா? ஸோ வித் தட் சைட் லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன் ப்ரோ. இன்னைக்கு ஏன்னா 9 o'clock எனக்கு சப்போர்ட் கால் இருக்கு. விஜய் ப்ரோ நெக்ஸ்ட் கோல் என்னன்றது மட்டும் சொல்லிடுங்க எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் கோல் சொல்லுவேன், ஆனா அது கண்டிப்பா முடியும். 1 crore அச்சீவ் பண்ணி இதே கேஸ் ஸ்டடிக்கு வருவோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, வெயிட்டிங் PM. எஸ் 9 PM அதுக்கான வர்க் தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பண்ணிட்டு இதே கேஸ் ஸ்டடியில வருவேன். அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். நம்ம இருக்கும் ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய சொல்ல முடியல, ஞாபகம் இல்ல நிறைய. எல்லாமே மிஸ் பண்ணிடுங்க, எல்லாமே ஒரு ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு அச்சீவ் பண்ணணும், நீங்களும் க்ரோ பண்ணணும். இங்க அதே மாதிரி ஐ ஆல்வேஸ் டேக் அ ப்ராமிஸ். இப்போ எல்லாமே விட்டுருவாங்க பாருங்களேன், நிறைய பேர் விட்டுறாங்க. ஸோ கைஸ், யாரு நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு வரீங்க அச்சீவ் பண்ணிட்டு 1 lakh per month, அவங்க மட்டும் ஐ ப்ராமிஸ் போடுங்க. மீல ப்ராமிஸ் சீக்கிரமா ஐ ப்ராமிஸ் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்த பீப்புள் அச்சீவ் பண்றது தான் வந்திருக்கீங்க. நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் தான், உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஆனா ஏதோ ஒரு ரீசனால பண்ணாம இருக்கீங்க. சோ அதை நம்ம பண்ணிட்டு சீக்கிரமா கேஸ் ஸ்டடீஸ பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, ஒண்ணு உங்களோட லைஃபுக்கு, ஓகேங்களா, உங்க ஃபேமிலி நீங்க அச்சீவ் பண்ணி தான் பாருங்களேன், அவங்க உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும் பாருங்களேன், சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க பாருங்களேன், அது கொஞ்சம் வாழ்ந்து கொஞ்சம் பாருங்களேன். ஓகேங்களா? அது உண்மையாவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? உண்மையாவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து, ஏன்னா நிறைய பேர் இப்போ எனக்கு உமன்ஸ்க்குலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, ப்ரோ வீட்டுல மரியாதையே இல்லை ப்ரோ, ரெஸ்பெக்டே இல்லை ப்ரோ, அதனாலதான் ப்ரோ நான் வந்து சேர்ந்துருக்கேன். ரைட்டுங்களா? ஏன்னா மீனா போட்டுருங்க, கேர்ள்ஸ் யாரா இருந்தீங்களா, உமன்ஸ் யாரா இருந்தீங்களா, அதனால தான் உங்க ரீசனு. நான் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும், நான் வீட்டுல சப்போர்ட் பண்ணணும், இல்ல சொந்தக்காரங்க என்ன மதிக்க மாட்டிருக்காங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் படிச்ச வேலையை இதுக்கு படிச்ச சம்பாதிக்க மாட்டிருக்கேன், நிறைய உமன்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட டைம் எவ்வளவு இருக்கும்? 3 hours 2 hours 4 hours எவ்வளவு நேரம் இருக்கும்? அது கரெக்டா படிச்சு நீங்க அதை அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு உங்க ஃபேமிலி எப்படி எல்லாம் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்ட்டு. அவங்க ட்ரீட் பண்றது செகண்டரி. ஓகேங்களா? ஓகேங்களா? எனக்கு என்ன ஃபீல் வரும் தெரியுங்களா, நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணி தெரியுங்களா? இப்ப அருண் ப்ரோ சொல்ல வந்தா நானும் சொல்ல வந்தேன், அதனால கையை தூக்குனேன். அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் வந்து எல்லாமே உங்க லைஃப் மாறும் கைஸ், எக்ஸ்டர்னல் லைஃப் மாறும். அதை தாண்டி உண்மையாவே நாம பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்ல சூப்பரா ஃபீல் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து, அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும்னா காசுனால தான் வரும். எல்லாருமே சொல்லுவாங்க காசு எல்லாம் கிடையாது, அது நீங்க காசு மட்டும் சம்பாதிச்சு பாருங்களேன், அந்த தைரியம் உங்களுக்கு தெரியாமே வரும். ஓகேங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது, ஓகே இதுதான ப்ராப்ளம், நான் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், ஓகே இதுதானே நான் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், இதெல்லாம் பாத்துக்க முடியும், நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம், அந்த தாட் வரும். ஒன்ஸ் நீங்க 1 lakh per வந்துட்டீங்களா, 1 lakh per month வந்துட்டீங்கன்னா, அதோட கீழே வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க வந்துட்டீங்கன்னா தூக்கமே வராது. ஆனா இன்னும் எப்படா நான் 3 lakh 5 lakh எல்லாம் போட்டோம் வரும். இதுதான் உழைப்போம் நம்ம பயங்கரமா. அது வந்துட்டு உங்களுக்கு வேற மாதிரி புஷ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 3 lakh 5 lakh எல்லாம் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி 3 lakh 5 lakh 10 lakh per month எல்லாம் போயிருக்காரு. தனுஷ் ப்ரோ எல்லாம் 10 12 போயிட்டு இருப்பாரு இப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி சீக்கிரமா அந்த 1 lakh per month அச்சீவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா வாங்க. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி இந்த திருநீர் மாதிரி வச்சு எப்போ நான் சீக்கிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வருவேன். விஜய் ப்ரோ, நீங்க அது என்னென்ன கோல் வச்சிருக்கீங்க அது எல்லாமே அச்சீவ் பண்ணுங்க.
அச்சீவ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுங்க, பெரிய ஒரு டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. நேர்ல மீட் பண்ணனும் ப்ரோ உங்க ரெண்டு பேரும். அது அந்த 1 crore அச்சீவ் பண்ணனும், நேர்ல கண்டிப்பா மீட் பண்ணனும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. அது வந்து எப்ப நடக்கும்னா ஈவென்ட் நடக்கும்போது தான் நடக்கும்போது உங்களுக்கே தெரியும், ரைட்டுங்களா? சோ அந்த ஈவென்ட் நம்ம ஈவென்ட் அப்பப்போ எல்லாமே ஈவென்ட் பண்றாங்க பாத்தீங்களா, சும்மா ஈவென்ட் எல்லாம் பண்றாங்க. நாம எல்லாம் இல்ல, ரியலாவே பண்ணும்போது தமிழ்நாடு சிஎம்ல இருந்து இந்தியா பிஎம் வரைக்கும் பேசணும், ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். சோ ஏன்னா 1000 பேர், ஜஸ்ட் இமேஜின் 1000 பேர் 1 லட்சம் ரூபாய் மாசம் பண்றாங்கன்னா சிஎம் பேச மாட்டாரா? சிஎம்க்கு போகாத நியூஸ் 1000 பேர் ஒரு BMW 1000 பேர் ஒரு 1 lakh per month பண்ணிருக்காங்கப்பா, இந்த ஒரு ஏதோ ஒரு ஈவென்ட் பண்ணிருக்காங்க போகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு இது. நீங்க அச்சீவ் பண்றது தான் எங்களோட ரிசல்ட் தான் எங்களுக்கு சந்தோஷம், ஓகேங்களா? ஸோ வித் தட் செட் லெட்ஸ் வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இன்னைக்கு 9 o'clock மாக் காலுக்கு வந்துருங்க. நிறைய பேச முடியாது, ஆனா நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி மூவி ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ பிரதர்.